ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 30th செப்டம்பர் 2024ல இருந்து 14th நவம்பர் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மூணு மூணு ஷிஃப்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த இதுக்கான உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களோட ஹால் டிக்கெட்லயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது, இந்த எக்ஸாம் ஹால்ல எப்படி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே சூஸ் பண்றது. ஏன்னா இவ்வளவு நாள் நாம என்ன படிச்சாலும் எக்ஸாம் ஹால்ல அந்த 1.5 மணி நேரத்தை நம்ம எவ்வளவு புத்திசாலித்தனமா ஸ்பெண்ட் பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட செலக்ஷன் வந்து அமையும். ஓகேவா? சோ எல்லா டீடைல்ஸையும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா ssc.nic.in இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டீங்க. நம்ம எஸ்எஸ்சியோட வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சோ அட்மிட் கார்டு இருக்கும். ஓகே, சோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரீஜியன், கர்நாடகா, கேரளா ரீஜியன், சதர்ன் ரீஜியன் இருக்கும். ஓகே, சோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சதர்ன் ரீஜியன் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ சதர்ன் ரீஜியன் நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இந்த ஓபன் ஆகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங், நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவல்தார் இருக்கும். ஓகே, சோ இதுல வந்து நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அடுத்து வந்து நோ யுவர் ரோல் நம்பர், டைம், டேட், பிளேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் டயர் 1 இருக்கும். ஓகேவா? சோ அந்த இப்போ ஹால் டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு எழுத போறவங்களுக்கு தான் வந்திருக்கும். ஓகேவா? சோ இப்போ அதுக்கப்புறம் நவம்பர்ல எழுத போறவங்க, நவம்பர் 5 அந்த டேட்ல எழுத போறவங்களுக்கு வந்து இனிதான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, சோ நீங்க இந்த இடத்துல டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா? சோ இதை கிளிக் பண்ணுங்க. சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். சோ இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிபிகேட் இருக்கா, சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா உங்களோட ரோல் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நீங்க வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட்ல என்னெல்லாம் இருக்கும்னா உங்களோட நேம், உங்களோட ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த், சோ ஜெண்டர், நீங்க ஃபீமேலா மேலா அங்கக்கூடிய உங்களோட ஜெண்டர் இருக்கும். உங்களோட கேட்டகரி, அதுக்கப்புறம் போட்டோ, சோ சைன். ஓகேவா? சோ எக்ஸாம் டேட், என்னைக்கு உங்களோட எக்ஸாம் டேட், எந்த டைம்ல நடக்க போகுது, உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் என்ன. எப்பவுமே ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்களேன். சோ உங்களுக்கு பெரும்பாலும் பிஎஸ்என் காலேஜ் தான் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் நடக்குது. அப்படிதானே? சோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒவ்வொரு எக்ஸாம் வந்து நடக்குது. சோ பாத்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் 1 பாத்தீங்கன்னா 9 to 10:30 இருக்கும். உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட்ல 8 மணின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஷிஃப்ட் 2னா 12:30ல இருந்து 2 மணி இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 11:13 இருக்கும். ஏன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்ல ஒரு போட்டோ ஒட்டியிருப்பீங்க, ஒரு ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போயிருப்பீங்க. ஐடி ப்ரூஃப்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி கார்டு ஏதாவது ஒண்ணு, ஆதார் கார்டா இருக்கட்டும், இல்ல பேன் கார்டு, இல்ல அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு போங்க. சோ உங்க நேம், ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வச்சு கரெக்டா செக் பண்ணுவாங்க. ஓகே, அதை செக் பண்ணி உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணி எல்லாத்துக்குமே டைம் வந்து 1 மணி நேரம் ஆகிரும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு செகண்ட் லாகின் வரும். சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ இங்க ரிப்போர்ட்டிங் டைம் 12:30 கொடுத்திருக்காங்க. நீங்க 11:30க்கு அந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ 12:30 தானே கொடுத்திருக்காங்க, நம்ம 12:30க்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. கொடுத்திருக்க டைம்ல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்திருக்காங்களோ சோ அதுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடினாலும் நீங்க போயிருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம். ஓகே, சோ எவ்வளவு நேரம் எக்ஸாம் நடக்கும் அது எல்லாமே அதுல இருக்கும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா? சோ அந்த ஹால் டிக்கெட் பிளஸ் ஐடி ப்ரூஃப், போட்டோ, சோ இதை வந்து எடுத்துட்டு போகணும் நீங்க. ஓகே, சோ இது எல்லாமே கையில வச்சுக்கோங்க. சோ இது வந்து ஒரிஜினலும் நீங்க வச்சிருக்கணும், ஜெராக்ஸும் வச்சிருக்கணும். ஓகேவா? ஹால் டிக்கெட் இருக்கும், ஐடி ப்ரூஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆதார் கார்டு கொண்டு போறீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டோட ஒரிஜினலும் உங்க கையில இருக்கணும், ஜெராக்ஸும் இருக்கணும். நீங்க ஜெராக்ஸை மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க ஒரிஜினல் வச்சுதான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரிஜினலை திருப்பி வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. நம்ம வரும்போது நம்ம கையில கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் செக் பண்றதுக்கு ஒரிஜினல் வந்து கையில இருக்கணும். ஐடி ப்ரூஃப், ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க, ஒரிஜினலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதுதான் கொடுத்திருக்கேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சிருந்தா போதும். அந்த ஒன்னோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் ஒரிஜினலும் எடுத்துட்டு போற மாதிரி பாத்துக்கோங்க.
ஓகே. சோ இப்போ உங்களுக்கு எக்ஸாமோட டைம் வந்து தெரியும். ஏற்கனவே எத்தனை ஷிஃப்ட் நடக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பர் நாளையில இருந்து 14th நவம்பர் வரைக்கும் நடக்கப்போது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாள்ல எக்ஸாம் வந்து நடக்கும். ஷிஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா 9 டூ 10:30 வரைக்கும். ஷிஃப்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா 12:30ல இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் 3 பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 5:30 வரைக்கும் ஷிஃப்ட் 3 வந்து நடக்கும். ஓகேவா? சோ 3 ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு நடக்குது. சோ உங்க ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க எக்ஸாம் ஹால்ல. ஓகே. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹால் டிக்கெட்ட நீங்க எஸ்எஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இல்ல டைரக்ட் லிங்க்கும் நான் வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். சோ அதுல இருந்தும் அத கிளிக் பண்ணியும் நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 2 செக்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல மேத்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். அதுக்கு அடுத்த செக்ஷன்ல ஜெனரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் இருக்கும். இந்த 2 செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த 2 இது இருக்கு இல்லையா மேத்ஸ் ரீசனிங் இது வந்து செஷன் 1ன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. இதுல இருக்க எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து குவாலிஃபை ஆகணும். இந்த செஷன்ல நீங்க குவாலிஃபை ஆனாதான் அடுத்து உங்களோட ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகே. சோ டோட்டல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே. செஷன் 1ல வந்து 40 கொஸ்டின் இருக்கும். மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். செஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 25, டோட்டலா 50 கொஸ்டின் இருக்கும். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு அட்டெண்ட் பண்றீங்களோ சோ அதை பொறுத்து உங்களோட செலக்ஷன் அமையும். ஏன்னா இந்த செஷன் 1 இருக்கு இல்லையா மேத்ஸ் அண்ட் ரீசனிங் சோ இந்த மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ஸ்கோர் வந்து நீங்க குவாலிஃபை ஆனா போதும். ஓகே. சோ இதுல 40க்கு 40 கொஸ்டின் கரெக்டா போட்டாலும் சரி இல்ல குவாலிஃபைங் மார்க் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குவாலிஃபைங் மார்க் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசி சோ ஒவ்வொருத்தருக்கும் குவாலிஃபைங் மார்க் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எல்லாமே முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த மார்க்கை நீங்க எடுத்துட்டீங்கனாலே நீங்க வந்து குவாலிஃபை ஆகிருவீங்க. உங்களோட இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணிடுவாங்க. சோ டோட்டலா 270 மார்க். ஓகே. சோ 270 மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் சோ இதுல வந்து ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் இந்த ஜெனரல் அவேர்னஸ். சோ ஒவ்வொரு செஷனுக்கும் பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் 1 வந்து ஓபன் ஆகும். சோ செஷன் 1ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா மேத்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். சோ ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் இருக்கும். சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலா 60 மார்க் வரும். ஒரு இதுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 60 வரும். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா மேத்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து 120 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. சோ இந்த செஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. இந்த செஷன்ல நீங்க 40 கொஸ்டினுமே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஓகேவா? ஆனா இந்த செஷன்ல நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். 2வது செஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான செஷன். ஏன்னா உங்களோட ஃபைனல் செலக்ஷனே இதுல இருக்கக்கூடிய ஸ்கோரை வச்சுதான் அமையும். சோ இந்த செஷன் 1ல ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை மட்டும் தான் ஆகணும். சோ குவாலிஃபை ஆகுறதுக்கு ஓபிசிக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும், ஜெனரலுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணுங்கிறதுக்கு ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க 50 கொஸ்டினுக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. சோ 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இங்கிலீஷ்ல 25 அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல 25. இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே இருக்கும். டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். கரண்ட் அஃபேர்னு பாத்தீங்கன்னா இப்போ போகக்கூடிய ஸ்டூடெண்ட் ரீசெண்டா நடந்த ஒலிம்பிக் அண்ட் பேரா ஒலிம்பிக்க வந்து நல்லா பாத்துட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. 4ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் வரும். சோ இது வரைக்குமே நான் கரண்ட் அஃபேர் படிக்கல அப்படின்னா ரீசெண்டா நடந்த ஒலிம்பிக் அண்ட் பேரா ஒலிம்பிக் பாத்துட்டு போனீங்கன்னா 4 கொஸ்டின். சோ 4 கொஸ்டின் இருக்கும்போது 4 × 3 12 மார்க். ஓகேவா? சோ அதை பாத்துட்டு போங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்காக நம்ம யூடியூப்லயும் சரி நம்மளோட ஆப்லயும் சரி உங்களுக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துருந்தோம். அப்படிதானே? சோ இப்போ இதுல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். சோ 75 மார்க்குக்கு இது வந்து எழுதுவீங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா செஷன் 2 வந்து 50 கொஸ்டின் இருக்கும். சோ 150 மார்க்குக்கு நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. சோ இதுல நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த செஷனுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. சோ இந்த ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஷுவரா 100% மட்டும் தெரியுற கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ்ல மார்க் போயிடக்கூடாது. ஏன்னா 0.25 0.5ல கூட நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருவாங்க. அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ கரெக்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மேத்ஸும் ரீசனிங்கும் ஓபன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. 40 கொஸ்டின் இருக்கும்.
இந்த 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா செஷன் 2 வந்து ஓபன் ஆகும். 2 செஷனுமே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல தான் நடக்கும். ஓகே. செஷன் 2 ஓபன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் ஓபன் ஆகும். ஓகே. சோ இந்த செஷன் பாத்தீங்கன்னா பேப்பர் பென்னே தேவையில்ல. உங்களுக்கு டைம் பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. பேப்பர் பென் எதுவுமே எடுக்க போறது இல்ல. ஜெனரல் அவேர்னஸ்க்கும் சரி, இங்கிலீஷுக்கும் சரி. சோ ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ண போறீங்க. ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் தான் அட்டன் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்பல்ட் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங், அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், காம்ப்ரிஹென்ஷன்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து லாஸ்டா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஏற்கனவே எரர் ஸ்பாட்டிங் வந்து கோல்டன் ரூல்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தான் இதோட குவாலிஃபிகேஷன். அதனால கொஸ்டின்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. அது போக கரண்ட் அஃபேருக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஒலிம்பிக் அண்ட் பேரா ஒலிம்பிக் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? சோ கரெக்டா அட்டன் பண்ணுங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க எக்ஸாம் ஹால்ல. ஓகே. சோ எக்ஸாம் ஹால்ல வரக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டி நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டா கொண்டு போயிருப்பீங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வந்து நிப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ஒண்ணு பிரிண்ட் போட்டிருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் மட்டும் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரிஜினல் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹால் டிக்கெட்டோட நேமும் ஜெராக்ஸ்ல உள்ள நேமும் என்ன ஆகும்னா ஆதார் கார்டுல உள்ள நேமும் ஐடி ப்ரூஃப்ல உள்ள நேமும் மிஸ்மேட்ச் ஆகும். அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் நடக்கும். அங்க இருக்க எக்ஸாமினருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில ஏதாவது ஒரு இது நடக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன எக்ஸாம் ஹாலுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்க நீங்க லாகின் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பீங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்துருப்பீங்க. அப்ப அந்த டைம்ல இந்த நெகட்டிவிட்டி பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட மைண்ட் ஃபுல்லாவே என்ன ஆகிரும்னா அந்த ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வந்துரும். ஓகேவா? சோ அதனால அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் ஹால்ல தேவையில்லாம நடக்கு அப்படின்னா நீங்க அதெல்லாம் கண்டுக்கிடாம நீங்க வந்து செல்ஃபிஷா உட்காந்து கரெக்டா அந்த 90 மினிட்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? 90 மினிட்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. சுத்தி என்ன ஒரு நெகட்டிவிட்டி நடந்தாலும் அதை வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து 10 நிமிஷம் வந்து லேட்டா வருவாங்க. ஃபர்ஸ்ட் லாகின் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள வருவாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு விட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நிறைய கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்து நாம ஐயோ பாவம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அந்த இதுக்கு போயிட்டோம்னா நம்ம படிச்சது எல்லாமே நமக்கு ஒரு இதா இருக்காது. அதனால நீங்க வந்து கரெக்டா சோ நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு இருங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாவே சிஸ்டம் முன்னாடி அலோகேட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்து கொடுத்துருவாங்க. அது முன்னாடி உட்கார்ந்துருப்பீங்க. சோ உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணுங்க. இல்ல இன்னும் இதா இருக்கு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துருங்க. ஓகேவா? ஏன்னா வேற எந்த ஒரு இதுவுமே இல்லாம அந்த எக்ஸாம் ஹால்ல ஜஸ்ட் ரிலாக்ஸா இருக்கணும் நாம. ஏன்னா நாம இவ்வளவு படிச்சாலும் அந்த பதட்டத்துல ஏதாவது ஒண்ணு தப்பா விட்டுறக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதுதான் வந்து ஒரு ஷீட் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுல சைன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு டைமே பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் தான் டைம் இருக்கும். நம்ம ஃபுல்லா போக்கஸ்டா உட்காந்து ஆன்சர் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ல வந்து ஒரு ஷீட்ல வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட இது கைரேகை எல்லாமே வைக்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா ஐயோ இதுல என்னோட 1 நிமிஷம் போயிருது, 2 நிமிஷம் போயிருது அப்படின்னு நீங்க வந்து ஒரி பண்ணக்கூடாது. நமக்கு டைம் வந்து 43 மினிட்ஸ் தான். இந்த செஷனுக்கு 43 மினிட்ஸ் தான். இல்ல 90 மினிட்ஸ் கிடையாது. நமக்கு வந்து 1.5 மணி நேரம் கிடையாது. 1 மணி நேரம் 25 நிமிஷம் தான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். சோ இப்ப வந்து நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சைன் பண்றாங்க, என்கிட்ட வந்து பேசுறாங்க, அந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது தான் அவங்க அந்த ஷீட்டை வந்து வைப்பாங்க. அந்த டைம் தான் அவங்க வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஓகே. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருதுனாலுமே நீங்க உங்களை அப்படியே கூல் பண்ணிட்டு அந்த 1.5 மணி நேரத்தை கரெக்டா ரிலாக்ஸா உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நல்லா எழுதிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ நாம நைட்டு ஃபுல்லா உட்காந்து நல்லா படிச்சிருப்போம், பல நாள் உட்காந்து கஷ்டப்பட்டிருப்போம். அந்த எக்ஸாம் ஹால்ல கரெக்டா அந்த 1.5 மணி நேரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனமா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாம எழுதுறோமோ அதை பொறுத்து நம்மளோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ ஏன்னா நம்ம நைட் எல்லாம் ரொம்ப நேரம் தூங்காம இருக்காதீங்க. ஏன்னா அதே மாதிரி ஒரு முக்கியமான இது என்னன்னா இன்னைக்கு டெஸ்ட் போட்டு பார்க்காதீங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் நாளைக்கு இருக்கிறவங்க டெஸ்ட் போடாதீங்க. ஓகேவா? சோ நவம்பர் 5 15 தான் எனக்கு டெஸ்ட் அப்படின்னா சோ நீங்க வந்து வேணா டெஸ்ட் போட்டு பாருங்க. சோ நாளைக்கு நாளைக்கு ரியல் எக்ஸாம் எழுத போறவங்க இன்னைக்கு டெஸ்ட் போட வேண்டாம். ஏன்னா இந்த டெஸ்டோட ஸ்கோரோட தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுற வரைக்கும் இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு வந்து வீட்ல உட்கார்ந்து ஒரு லேப்டாப்ல ஏதோ ஒரு டெஸ்ட் போடுறீங்க. நீங்க போடுற டெஸ்ட் ஹார்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டமான டெஸ்ட். நீங்க வந்து எய்ம் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்ல 150க்கு அட்டெண்ட் பண்றீங்க. ஒரு 120 பிளஸ் 130 பிளஸ் வரும்னு இருக்கு. அந்த கொஸ்டின் வந்து நீங்க வீட்ல வச்சு போடுற டெஸ்ட் வந்து டஃபா இருக்குன்னா, ஒரு 90 தான் வந்திருக்கு, 80 தான் வந்திருக்குன்னா, ஐயோ இவ்வளவு மார்க் கம்மியா தான் வந்திருக்கு. அப்ப நாளைக்கு எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் படபடப்பும் வந்துடும். அதனால இன்னைக்கு வந்து டெஸ்ட் எதுவுமே எடுக்காதீங்க. இன்னைக்கு ஜஸ்ட் கரண்ட் அஃபேர், ஜெனரல் அவேர்னஸ் அதை ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. சீக்கிரமா தூங்குங்க. காலையில எந்திரிச்சு எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்ட் டைமுக்கு போங்க. இவ்வளவு நாள் படிச்சாலும் எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா போனோம்னா அங்க விட மாட்டாங்க. ஓகேவா? சோ கரெக்டா அந்த பஸ் எல்லாம் கரெக்டா இது பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, எக்ஸாம் சென்டர் உங்களோட வீட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குங்கிறதுக்கு கரெக்டா பிளான் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் கையில எடுத்துட்டு போங்க. ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. சோ ரொம்ப கூலா எக்ஸாம் எழுதிட்டு வந்துருங்க. ஓகேவா? சோ கரெக்டா எக்ஸாம் பண்ணுங்க. செஷன் 1 பத்தி பிரச்சனை இல்ல. நீங்க எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிருங்க. 40 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிருங்க. செஷன் 2ல தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி வச்சிடாதீங்க. ஓகேவா? சோ 75 கொஸ்டினே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 75 அட்டன் பண்ணி வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க கரெக்டா போட்டதுல இருந்து இங்க நெகட்டிவ்ல போயிடும். சோ 75க்கு ஒரு 40 கொஸ்டின் நல்லா தெரியுதுன்னா 40 மட்டும் போடுங்க. 75க்கு 50 மட்டும் கரெக்டா தெரியுதுன்னா 50 மட்டும் போடுங்க. சப்போஸ் உங்களோட ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஷிஃப்டா இருக்கலாம், மாடரேட்டான ஷிஃப்டா இருக்கலாம். ஒருவேளை உங்களால கம்மியா தான் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதுன்னா கம்மியா அட்டன் பண்ணுங்க. கட் ஆஃப் வந்து கம்மியாகும். ஒருவேளை இன்னொரு ஷிஃப்ட் ஈஸியா இருக்குன்னா நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. சோ அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் 45 மினிட்ஸுங்கும் போது ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து மேக்ஸ் ரீசனிங்காவது நம்ம பென் அண்ட் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணி போடுவோம். ஸோ இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் பாத்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணிட்டு அங்க ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே கிளிக் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. 100% தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சிலது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டா இருக்கும், ஆப்ஷன் இதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதை மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்து வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா அந்த கொஸ்டினை லாஸ்டா நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா 45 மினிட்ஸ்ங்கும் போது இங்கிலீஷ்னாலுமே ஜஸ்ட் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க. ஜென்ரல் அவேர்னஸும் ஜஸ்ட் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் சூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. நெகட்டிவ்ல மார்க்க விட்டுறாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகே. சோ கரெக்டா அந்த தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணீங்கனாலே ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணா நிறைய மார்க் வரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளூக்ல நிறைய கொஸ்டின் அடிச்சு விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க, சீக்கிரமா எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. சோ இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த 1.5 மணி நேரமும் நீங்க உங்களோட அந்த எஃபோர்ட்டை கரெக்டா போட்டீங்க. அந்த 1.5 மணி நேரமும் வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கரெக்டா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு புத்திசாலித்தனமா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமோட ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அனாலிசிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஓகே. ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு, எக்ஸாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே கேட்கலாம். ஓகேவா? ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியல, இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்க ரயில்வே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ரயில்வே என்டிபிசிக்காக ஒவ்வொரு வாரமும் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இப்போதான் மேம் நான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இனிதான் நான் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கே படிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், டிஎன்பிஎஸ்சின்னு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லேயே கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, கிளாஸ் ஜாயின் பண்றதுல டவுட் இருக்கு, இல்ல எக்ஸாம் ஹாலுக்கு போறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, அப்ளிகேஷன் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அடுத்து எம்டிஎஸ் எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஓகே. தேங்க்யூ.